ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோ குண்டடிப்பட்டு மயங்கிட்டான். உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க போல். ட்ரீட்மெண்ட்டுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குண்டை வெளியே எடுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினிக்கு உயிரே வருது. அவங்கேருந்து ஓடி வந்து இவனை பார்த்துட்டு அப்படியே நெஞ்சில் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கா. அவங்களுக்கு எதுவும் ஆகிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ இருக்கும் போது எனக்கு என்ன ஆகிட போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்பவும் தன்னோட பொண்டாட்டிக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் அவன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா நீ மன்னிச்சிட்டலாம் மயிரா, பதில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். உடனே அவளும் சொல்கிறா, எல்லா மனுஷங்களும் தப்பு பண்ணுறவங்க தான், ஆனால் தன்னோட தப்பை திருத்திக்கிறவன் தான் உண்மையான மனுஷன். ஸோ நீங்கள் திருந்துட்டீங்க அப்படிங்கும் போது என்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, இருந்தாலும் நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனசார சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அப்பா அம்மா கிட்டேயுமே மன்னிப்பு கேட்குறான். உங்ககிட்டயும் நான் ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அவங்களும் சொல்கிறாங்க, பரவாயில்ல விடுப்பா, நாங்கள் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நீ மட்டும் சரியான நேரத்துக்கு வந்து அந்த நீலை பற்றி சொல்லலை அப்படின்னா என் பொண்ணோட வாழ்க்கையை நாங்களே அழிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதாகவே நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த ஃபேமிலி இப்போது ஓம்காரை ஏற்றுக்குச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்புறம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினி ஆரத்தி எடுத்து புருஷனை வரவேற்கிறா. ஏன்னா மாமியாக்காரி இல்லை போல், மாமியாரும் மாமனாரும் கோயிலுக்கு போயிருக்காங்க போல். எப்போதுமே பையன் வீட்டை விட்டு போயிட்டு திரும்ப வரும்போது மாமியார் ஆரத்தி எடுத்து தான் வெல்கம் பண்ணுமா. ஸோ அதே மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பண்ணுறா. பதிலுக்கு அவனும் பொண்டாட்டிக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றுக்கிட்டு இருக்கான். ஒரு வேளையா நம்ம ஹீரோயினி திரும்பவும் ஹீரோவோட வீட்டுக்கே வந்துட்டா. அப்போ சொல்கிறா, எனக்கு என்னமோ எல்லாமே சரியாயிடுச்சு, இருந்தாலும் மனசுக்குள்ளே ஏதோ படபடன்னு இருக்குது, எதுவும் தப்பாக நடக்க போகுதுன்னு தோணுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவனும் சொல்கிறான், நீ ரொம்ப யோசிக்காத மயிரா, நடந்தது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்கான். அப்புறம் என்ன நைட்டு 2 பேருக்கு நடுவில் ரொமான்ஸ், அப்புறம் ஊடல் கூடல், அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்று மண்ணாவுமே இருந்துடுறாங்க. இப்போது அதுலேருந்து 2 மாதம் ஆயிடுச்சு போல். இன்றைக்கி தான் பாட்டியோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பாட்டிக்காக ஏதோ கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து யாரோ ஒரு அம்மா வந்து என்ட்ரி கொடுக்குது, சாமியார் மாதிரி. உடனே இந்த பையன் இவங்க தான் குருமா அப்படிங்கிற மாதிரி அறிமுகப்படுத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் தன்னை கைட் பண்ணுறதே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நட்சத்திரங்கள்லாம் இடம் மாறுற மாதிரி தெரியுது, ஏதோ தப்பாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் எதுவுமே நடக்காது, என்னோட மயிரா தான் என் கூட இருக்கால, அதனால எந்த ஒரு விஷயமும் தப்பாக நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே மாரி அந்த பொம்பளை இல்லை, நட்சத்திரங்கள் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் நம்ம ஹீரோயினியும் எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அடுத்த நிமிஷமே அவளுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. மயங்கி கீழே விழ போகிறா. டக்குன்னு நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். அதுக்கப்புறம் டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்து செக்கப் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயினி இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா போல். இந்த ஹாப்பியான விஷயத்த சொல்லவுமே நம்ம ஹீரோயினி 2 பேருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்பாவாக போகிறீங்க, நான் அம்மாவாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் வெளியில் உட்காந்துருக்க அந்த அம்மா அவங்ககிட்டயுமே போய் ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, பாத்தீங்களா குருமா, நான் இப்போ தானே சொன்னேன் என்னோட மயிரா என் கூட இருக்கிற வரைக்கும் எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மயிரா அம்மா ஆக போகிறேன், நான் அப்பா ஆக போகிறேன், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், அப்படியே அப்பா சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட நெத்தியில் குங்கும பொட்டை வச்சுட்டு என்னோட ஆசீர்வாதம் உங்கள் 2 பேருக்கும் எப்போதும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா கிளம்பிடுது. அப்படி போகும்போது அந்த குங்குமத்தை பார்த்துட்டு இந்த அம்மா வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. அடுத்த நிமிஷமே நம்ம ஹீரோயினி பாட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக வீட்டுக்குமே வந்துட்டா. அப்போ அவசரமாக ஓட போகிறவளை இவனும் ஸ்டாப் பண்ணி, பொறுமையாக நிதானமாக போமயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினியும் பாட்டிக்கு விஷ் எல்லாம் பண்ணிவிட்டு பர்த்டே கிஃப்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அப்போது இவனும் ஏன் சார்பாக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்பனை காட்டுறான். அதில் போட்டிருக்கு ஹாப்பி பர்த்டே கொல்லு பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பார்த்துட்டு பாட்டிக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னது கொல்லு பாட்டியா, அப்படின்னா நீ அம்மா ஆக போறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு கட்டி பிடிச்சிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் அப்பா அம்மாவோ நாங்கள் பாட்டியாக போகிறோம், நாங்கள் தாத்தாவாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த குடும்பமும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கேக்கெல்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கூட்டமாக சேர்ந்து மொத்த குடும்பமும் டான்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக தான் இருக்குது. அப்படி நம்ம ஹீரோயினி சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்கும் போது அவளோட நெத்தியில் திடீர்னு ஏதோ ஒன்று பண்ணுற மாதிரி தெரியுது. அடுத்த நிமிஷமே நெத்தியில் கையை வச்சபடி அப்படியே மயங்கி விழ போகிறா. டக்குன்னு நம்ம ஓம்கார் பிடிச்சிடுறான். அவள் அங்கே இருக்கிற சோஃபாவில் படுக்க வச்சுட்டு இவன் பயந்து போயிடுறான். என்னாச்சு மயிரா உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஃபோன் கால் வருது. யாருக்கிட்டேருந்துன்னா அந்த குருமா கிட்டேருந்தான். உடனே இவன் ஃபோன் எடுத்து அந்த பக்கமாக போயிடுறான். அதுக்குள்ளே இங்கே பின்னாடி டாக்டரை வர சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க போல். அப்போ அந்த அம்மாவோ கேட்குது, என்னப்பா மருமகன் நல்லா இருக்காளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு,
இல்லை திடீர்னு என்னாச்சுன்னு தெரில மயங்கி விழுந்துட்டா குருமா அப்படின்னு சொன்னால் எனக்கு தான் தெரியுமே நான் தான் சொன்னேனே நீங்கள் 2 பேரும் தானே நம்ப மாட்டேன்னு சொன்னீங்க. நட்சத்திரம் எல்லாமே இடம் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போ உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு தான் ஆபத்து. அதனால் நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் தான் உன் குழந்தையும் உன் பொண்டாட்டி நல்லபடியாக பெத்தெடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனோட மண்டையை கழுவிக்கிட்டு இருக்கு. அப்புறம் டாக்டரும் செக் பண்ணி பார்த்து முடிச்சிட்டாங்க போல். அவங்கக்கிட்டேயுமே கேட்குறான் என்னாச்சு எதனால மயிரா மயக்கமாகனா அப்படின்னு கேட்டால் இது நார்மல் தான். இப்போ அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, ஸோ அதனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டா இப்படி தான் அடிக்கடி மயக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ மறுநாள் ஆகிடுது. நம்ம ஹீரோயினி காலங்காத்திலே கண் முழிச்சு பார்க்குறான். அந்த ரூமையே அவன் அழகாக மாற்றி வச்சுருக்கான். அதாவது பேபி ஃபோட்டோஸாக மாட்டி வச்சுருக்கான். அப்புறம் பக்கத்தில் டெடி பொம்மையெல்லாம் கூட இருக்குது. அதை பார்த்துட்டு இவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அந்த பெட்டை விட்டு எழுந்திரிக்க போனால் ஒரு நிமிஷம் இருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இவனே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்து அவகிட்ட கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கான். ஆனால் அவளோ சரி இதெல்லாம் பண்ணீங்க எனக்கு டீ எடுத்துகிட்டு வரலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நீ இந்த மாதிரி நேரத்தில் டீ எல்லாம் குடிக்கக்கூடாது, அது நம்மளோட பேபிக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை கொண்டு வந்து வலுக்கட்டாயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினி அங்கே இருக்கிற பொம்மையை பார்த்துட்டு இது ரொம்ப அழகாக இருக்கும் ஓம்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி அந்த பொம்மையை எடுக்கும் போது தான் டேபிளில் கவனிக்கிறா. அங்கே ஒரு பரிகார கல் மாதிரி ஒரு கல் இருக்குது. அதை பார்த்துட்டு இது என்னது ஓம்கார் இது ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இதை குருமா தான் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுவும் நம்ம குழந்தையோட நல்லதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஸோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப ஒரு பயம் வருது. இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா திரும்பவும் எங்கள் பழைய ஓம்காரா இவர் மாறிடுவாரோன்னு பயமாக இருக்குது அந்த குருமாவோட பேச்சை கேட்டு அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டுருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறதுக்காக அப்பா அம்மா 2 பேரும் கால் பண்ணி கேட்குறாங்க எப்படிம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், ஆனால் ஓம்காரை பாருங்கள் இங்கே இத்தனை டாக்டர்ஸை வர சொல்லியிருக்காரு, என் மேலே இருக்கிற அக்கறையினால அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இதை கேட்ட உடனே அப்பா அம்மாக்கே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எங்கே இவன் திரும்ப பழையபடி கேர் பண்ணுறங்கிற பேரில் ஒவ்வொரு கேரிங்கில் பழைய ஓம்காரா மாறிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. அம்மா தான் அப்படிலாம் எதுவும் ஆகாது, அந்த மாதிரிலாம் அவர் மாற மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்த டாக்டர்ஸ் எல்லாருமே செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கூட நம்ம ஹீரோயினி சொல்கிறா நான் கூட ஒரு டாக்டர் தான், ஸோ அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் இவனோ நீ டாக்டராக இருந்தால் உனக்கு நீனே மெடிசன் எடுத்துக்க முடியுமா, அதான் அவங்க வந்திருக்காங்கல்ல செக் பண்ணட்டும் விடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் பேசிகிட்டு இருக்கும் போதே குருமா கிட்டேருந்து தான் கால் வருது. உடனே அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இப்போ வந்தவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பேபியை தானே செக் பண்ணணும், அதை விட்டுட்டு இவளோட முகத்தை பார்க்குறது அவளோட முகத்தில் இருக்கிற அந்த மார்க்கை பார்க்குறதும் ஃபோட்டோ எடுக்கிறதுமா இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு அவ கடுப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, எதுக்காக என்னோட பர்மிஷன் இல்லாமல் என்னோட ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன் பதில் சொல்லுங்கள், என்னோட பேபியை தானே செக் பண்ண வந்தீங்க, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஓம்காரிக்கிட்ட சொல்லிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அப்போ அவங்களும் சொல்கிறாங்க இங்கே பாருமா நாங்கள் ஒன்றும் உங்கள் பேபியை செக் பண்ணுறதுக்காக வரல, ஒன்று செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், நாங்கள் எல்லாருமே ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்களா பிளாஸ்டிக் சர்ஜனா, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அதில் ஒரு அம்மா திரும்பவும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கு. கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா கரெக்டாக நம்ம ஓம்கார் அங்கே வந்துடுறான். என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் ஓம்கார் இவங்க எல்லாரும் என்னோட மார்க்கை வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக இவங்க இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் தான் அவங்கள வர சொன்னீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்கிறான். எதுக்காக அப்படின்னு கேட்டால் உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது இப்போ அவளோட முகத்தில் இந்த மார்க் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கை போக வச்சு அவளை ஒரு அழகான பொண்ணாக திரும்பவும் மாற்றுறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க போல். ஸோ இந்த உண்மையை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க, ஏன் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓம்கார், நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, யார் சொல்லி இப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் குருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அதாவது அந்த குருமா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா இவளோட முகத்தில் இப்படி மார்க் இருக்கிறது தான் ஒரு அபசகுனம் கெட்ட சகுனம், அதனால அந்த மார்க்கோடு இருக்கிற அவளோட முகத்தை கண்ணாடியில் அவள் ஒவ்வொரு முறையும் பார்க்குறப்பெல்லாம் அவளோட அந்த குழந்தைக்கு அது அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்கும் போல். அந்த மூட நம்பிக்கையை இவனும் நம்பிக்கிட்டு அதனால தான் உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்டவொடனே அவள் ரொம்ப கோவப்படுறா. அந்த மாதிரி தான் ஏதோ மூட நம்பிக்கையில் சொல்லுது அப்படின்னா அதை அப்படியே நீங்கள் கேட்டுக்கிட்டு என்கிட்ட வந்து என்ன பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண சொல்லுவீங்களா, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஓம்கார், உங்களுக்கே அது தெரியுதா, நீங்கள் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட மனசை தான் காதலிக்கிறீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் திரும்பவும் என்னோட அழகைத்தான் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அதுவும் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம குழந்தைக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே நீங்கள் நம்பிடுவீங்களா, நீங்கள் ஏன் ஓம்கார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாம் நம்மளோட குழந்தைக்காக தான் பண்ணுறேன் ப்ளீஸ் ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் திரும்ப திரும்ப நம்ம ஹீரோயினையை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்துட்டு இருக்கானே தவிர அவன் வந்து அதை புரிஞ்சிக்க தயாராகவே இல்லை. உடனே நம்ம ஹீரோயினி
சொல்லிடுறா, என்னோட குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது, நான் இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப மாட்டேன், அதனால என்னாலையும் அந்த பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இவனுக்காக கோவம் வருது. அதுக்கப்புறம் அந்த குருமா கிட்ட பேசுறதுக்காக போயிடுறான். ஸோ இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா திரும்ப நமக்கே கடுப்பாக தான் ஆகுது. இவன் திருந்தவே மாட்டான் போல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏதோ 2 பேருக்கு நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் இவன் செஞ்ச தப்பை வருந்தி திருந்திட்டான் பயபுள்ள அப்படின்னு நினச்சா அதுதான் இல்லை. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஓம்கார் பழைய ஓம்காராத்தான் மாற போகிறான். சில பல கொடுமைகள்லாம் நம்ம ஹீரோயினுக்கு செய்ய போகிறான். அது என்ன ஏதுங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.